கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அன்னாள் இவ்விதமாய் சொல்லுகிறாள், என் இருதயம் கர்த்தருக்குள்ளாக களி கூர்ந்திருக்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே நான் சந்தோஷம் அடைகிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட உங்கள் சகோதரனாகிய என்னுடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாக களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கிறது. என் தேவன் இயேசு மகாராஜன் என் கொம்பை மகிமையாய் உயர்த்தி இருக்கிறார். என் தேவன் அருளின இரட்சிப்பினாலே நானும் என் அன்பு மனைவியும் என் பிள்ளைகளும் மிகவும் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், இன்று ஜூலை 21ஆம் தேதி எனக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நிறைவடைந்து 6 மாதங்கள் ஆகிறது. என் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். இயேசுவை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்திலே இல்லை. பிரியமானவர்களே, அவ்வளவு அழகாக கர்த்தர் என்னை காப்பாற்றினார். இன்றைக்கும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல என்னை பாதுகாத்து இன்றளவும் உங்கள் மத்தியிலே உயிருள்ள ஒரு சாட்சியாய் நிலைநிறுத்தி இருக்கிறார். என் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான், யோசேப்பு, உன்னை பார்ப்பேன் என்று நான் நினைக்கவில்லை, உன்னை மீண்டும் காண்பேன் என்று நான் துளியும் யோசிக்கவில்லை. காரணம், நீ மரித்து போனாய் என்று நினைத்தேன். ஒரு துஷ்ட மிருகம் உன்னை கொன்று போட்டதாக எனக்கு சொன்னார்கள். இரத்தம் தோய்ந்த உன் வஸ்திரங்களை எனக்கு காண்பித்தார்கள். நான் நம்பினேன். நீ மரித்து போனாய் என்று நான் நினைத்தேன். ஆனால் இந்த நாளிலே உன்னை உயிரோடு விட பார்க்க, உன்னை மட்டுமல்ல உன் பிள்ளைகளையும் நான் பார்க்க கர்த்தர் எனக்கு அருள் செய்தார். ஆமென். அன்புக்குரியவர்களே, 2023ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் முதலாக என்னுடைய சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டதை மருத்துவர்கள் கண்டுபிடித்தார்கள். தொடர்ச்சியாக பல மருத்துவமனைகளிலே சிகிச்சை மேற்கொண்டோம். 2023 நவம்பர் மாதத்திலே சிஎம்சியை நோக்கி நாங்கள் போனோம். 3 நாட்கள் என்னை தீவிரமாய் பரிசோதித்த டாக்டர்கள் சொன்னார்கள், எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது, ஒரு சிறுநீரகங்களை எங்களால் காப்பாற்ற முடியாது. நொறுங்கி போனோம். அந்த நாளிலே நானும் என் அன்பு மனைவியும் மட்டும்தான் அந்த அறையிலே காணப்பட்டோம். டாக்டர்கள் எங்கள் வீட்டுக்கு போகலாம், நீங்கள் முடிவெடுத்து வாருங்கள் என்று சொன்னபோது எந்த முடிவென்று எங்களுக்கு தெரியாமல், முடிவெடுக்க முடியாமல் 3 நாட்கள் அந்த அறையிலே நாங்கள் கண்ணீரும் புலம்பலுமாக காணப்பட்டோம். அந்த நாட்கள் கொடூரமான நாட்கள். அதற்கு பிறகு உங்கள் சகோதரனாகிய நான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலை, அடுத்து என்ன சம்பவிக்கும் என்ற ஒரு பெரிய கணக்கம். என்றாலும் கர்த்தர் நல்லவர். எல்லா நாட்களிலும் என்னோடு கூட உடன் இருந்தார். தீங்கு நாளிலே அவர் என்னை கூடார மறைவில் ஒளித்து என்னை பாதுகாத்தார். இப்பொழுதும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு என்னையும் என் அன்பு மனைவியையும் கர்த்தர் ஜீவனுள்ள சாட்சியாக வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆபத்தில் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இனிமேலும் அவர் தப்புவிப்பார். இதனால் மிகவும் சந்தோஷமா இருக்கிறோம். நான் சொன்னது போல தீவிரமாய் இவ்வளவு சீக்கிரமாய் விடுதலை ஆவேன் என்று நான் கொஞ்சமும் யோசிக்கவில்லை. அறுவை சிகிச்சைக்கு பிறகு இவ்வளவு சீக்கிரமாய், வேதம் சொல்லுகிறது, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவானா. ஆமென். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் என்னை தீவிரமாய் விடுவித்திருக்கிறார்.
இழந்து போன பலனை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எனக்கு திரும்ப தந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்குள் நான் ஒவ்வொரு நாளும் புதுபலன் அடைகிறேன். கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்ப கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். என் மனைவி சந்தோஷமாக இருக்கிறாள். என் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எல்லாருடைய மரண பயத்தை கர்த்தர் பிடுங்கி நரகத்துக்கு எறிந்து போட்டார். ஆம், 2 வருடங்கள் என் பிள்ளைகளை பார்க்க அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். என்னை பார்க்க அவர்களுக்கு அவ்வளவு கவலையாக இருக்கும். நான் படுகிற அவஸ்தையை, மரண அவஸ்தையை ஒவ்வொரு நாளும் 2-3 முறை நான் வாமிட்டிங் பண்ணுவேன். சில நேரங்களில் உயிர் போகத்தக்கதாக அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் என் பிள்ளைகள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். என்னிடத்தில் அதை காண்பிக்கவே மாட்டார்கள். பிள்ளைகளுக்காக தேவனை துதிக்கிறேன். பிள்ளைகள் இப்பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். எனக்காக ஜெபித்த இந்த நாட்களிலே எனக்கு உதவியாக இருந்த, கூட இருந்து எனக்கு எல்லாவற்றிலும் ஒத்தாசையாக இருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் நான் நினைக்கிறேன். முக்கியமாக எல்பேத்தில் ஜெப வீட்டு விசுவாசிகள் எனக்காக இரவு பகலாக ஜெபித்தார்கள். உலகத்தின் பல பாகத்திலிருந்து பல ஆயிரக்கணக்கான தேவ ஊழியர்கள் சபையாக எனக்காக ஜெபித்தார்கள். அன்பின் வாழ்த்துதல்களை சமூக ஊடகங்களிலே எனக்கு அனுப்பி வைத்தார்கள். பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நாட்களில் காண்பித்த அன்பும் வாழ்த்துதல்களும் ஜெபமும் இந்த நாட்களில் ஜீவனுள்ள சாட்சியாய் என்னை நிறுத்தி இருக்கிறது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர் துக்கத்தை மாற்றி நம்மை தேற்றி நம்முடைய சஞ்சலமெல்லாம் நீங்க நம்மை சந்தோஷப்படுத்துவாராம். இந்த நாளில் இதை பார்க்கிற உங்களுக்கும் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், பல இக்கட்டுகளையும் பாடுகளையும் நீங்கள் கடந்து வரலாம். உங்கள் நாட்கள் துக்கத்தின் நாட்களாக இருக்கலாம். என்னை போன்றே வியாதி படுக்கையில் மரண போராட்டத்தில் நீங்கள் காணப்படலாம். உங்களுக்கு அருமையானவர்கள் காணப்படலாம். உங்கள் ஆத்துமா தொய்ந்து போய் காணப்படலாம். பலனிழந்து நீங்கள் காணப்படலாம். பலன் ஒடுங்கி போன நிலையில் நீங்கள் காணப்படலாம். நாங்கள் எல்லா சூழலையும் நாங்கள் கடந்து வந்தோம். எங்கள் ஆத்துமா தொய்ந்து போனது, எங்கள் ஆத்துமா முறிந்து போனது, நொறுங்கின நிலைமையில் காணப்பட்டோம். இதை பார்க்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்கள். என்னை காப்பாற்றினவர் உங்களையும் காப்பாற்றுவார். அவர் தேவரில் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த நாளிலே உங்களை திடப்படுத்துகிறேன். காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையின் செவிகளிலே துணித்தது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். உங்களை ஆற்றும் விதமாக, உங்களை தேற்றும் விதமாக எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட வியாதிகள் கொடுமையான வியாதிகள், கொடுமையான வாதிகள். இதே போன்ற சூழ்நிலையில் ஒருவேளை கேன்சர் நிலைமையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். என்னை போன்ற சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கலாம். இருதய பலவீனங்கள், நுரையீரல் பிரச்சனை, உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் பயந்து நாட்களை கடத்தி கொண்டு இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்திலே நான் சொல்லுகிறேன், மனம் பதறாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். என்னை காப்பாற்றினவர் உங்களையும் காப்பாற்றுவார். தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். ஊழியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னுடைய பங்கை நிறைவேற்றி வருகிறேன். கடந்த ஜூன் 29 உயரை எழும்பிடுவாய் கூட்டங்களுக்கு பிறகு அலுவலக காரியங்களிலே என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன். அழைக்கப்பட்ட இடங்களுக்கு நான் போய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நாட்களிலும் நீங்களும் உங்கள் பகுதிகளிலே ஊழியத்திற்கு என்னை அழைக்க விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் பகுதிக்கு வந்து
ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இருக்கிறேன். தொலைக்காட்சி ஊழியங்கள் மீண்டும் துவங்கப்பட்டது. இட்ஸ் எ லாங் ப்ராசஸ். மீண்டும் ஒரு ஊழியத்தை கட்டி எழுப்புவது ஒரு கடினமான ஒரு காரியம். அதற்காக உங்கள் ஜெபம், உங்கள் அன்பு, ஆதரவு எனக்கு அதிகம் தேவை. என்னை உங்கள் அனுதின ஜெபங்களிலே நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். நான் மீண்டும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யாரும் நம்ம கூட இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த சவால்களை விட இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை மிக மிக பெரியது. ஆக உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாள் நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தர் பெரியவர். God bless you. God bless you all. Amen and amen.